ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இஷ்யூ தான் இன்னைக்கு ஹாட் டாபிக் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செபியை நாங்கள் கண்டெஸ்ட் பண்ண மாட்டோம். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு எதையுமே நாங்கள் சேலஞ்ச் பண்ண மாட்டோம். அந்த அதர் சைட் அவங்க கேட்குற டேட்டாஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துருக்கோம். இனிமேலும் என்னென்ன டேட்டா கேட்குறாங்களோ அதையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 விஷயம் நம்ம சந்தேகப்படும்படியாக இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, அவங்க ஒரு பெரிய நிறுவனம் திடீர்னு எங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. நாங்கள் அதுக்கான டேட்டாஸ் எல்லாம் கொடுக்குறோம். நீங்க திருப்பி அந்த டேட்டாஸ்ல சந்தேகம் கேட்குறீங்க. அத குடுக்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு எங்களுக்கு டைம் தேவை. ஆனா, அந்த ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்க கேட்குற எல்லா டேட்டாவையும் குடுப்போம் அப்படின்றதையும் அப்படியும் புரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா, இன்னொரு சைடு திடீர்னு எங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா, நாங்க ஒரு பொலிட்டிக்கல் பேக்கப் ரெடி பண்ணணும்ல. ஆல்ரெடி பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்கும். பட் திடீர்னு அத ஆக்டிவேட் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன டைமாவது தேவைப்படும்ல. அதுவரைக்கும் நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் குடுக்குறோம் அப்படின்றத தொடர்ந்து சொல்லி, அந்த பேக்கப்ப ரெடி பண்றாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த நிறுவனம் அவங்களுடைய ரெவென்யூவ பல மடங்கு உயர்த்தி காமிச்சிருக்காங்க. 5 வருஷத்துல 15,00,000 கோடி ரூபாய் ரெவென்யூ வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. விச் இஸ் இம்பாசிபிள்ங்கிறத செபியே ஒத்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ஷேர் லாஸ்ட் 1 வீக்ல ஏறக்குறைய 28% வரைக்கும் 26லேருந்து 28% வரைக்கும் விழுந்திருக்கு. சின்ன சின்ன முதலீட்டாளர்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க டெய்லியும் இந்த கம்பெனி லோயர் சர்க்யூட் 5% குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால வாங்கி வச்ச ஷேரை விற்க முடியாமல் சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இன்னும் பிரச்சனை முடியல, இன்னும் பெருசாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இது பொலிட்டிக்கல் பேக்கப்னால தப்பிப்பாங்களா, இல்லை செபி கேட்குற எல்லா டீட்டெயில்ஸும் உண்மையிலேயே கொடுப்பாங்களா அப்படிங்கிறத இன்னும் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும்.